வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 10 சம் வந்துட்டு நம்ம இதில் வந்து நம்ம நேற்று லைவ்ல வந்து டெஸ்ட் மாதிரி வச்சோம். அந்த 10 சம்முக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதுதான் ஓகேங்களா. இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு 4ங்களா. இந்த டேர்ம் வந்து இது கூட அப்படியே மல்டிபிள் ஆக போகுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 4 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேவா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த 4 இந்த எக்ஸ் கூட மல்டிபிள் இருக்கும். அப்போ 4 இன்டூ எக்ஸ் 4x ஆகிடும். 4 இன்டூ ஒன்று இன்ட்டு என்ன ஆகிடும் ப்ளஸ் 4 இன்டூ ஒன் ஈக்குவல் டு 4 தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ திரும்ப வந்துட்டு இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு வந்துடணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகேவா. இப்போ இங்கே வந்துட்டு இருக்கு இல்லையா இந்த 4 இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது. இந்த ப்ளஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். அப்போ இங்கே என்ன வரும் 4x. நம்ம காரணிப்படுத்துகிற முறை எல்லாமே எழுதிக்கலாம். அப்போ 4x மைனஸ் 4 மைனஸ் இங்கே 1 இருக்கா 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x இங்கே வந்து 4 மைனஸ் 4க்கு இங்கே மைனஸ் 1 இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னா காரணிப்படுத்துகன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து 1 இருக்கு தானே அர்த்தம். அப்போ இங்கே 1 இன்ட்டு 5 1 இன்ட்டு 5 ஓகேவா. அப்போ நமக்கு 5. இதை வந்து நம்ம காரணிப்படி பிரிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்போ 5 இன்ட்டு 1 தான் நமக்கு வந்துட்டு காரணிப்படுத்துக வரும். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது மைனஸ் 5 இருக்குது. இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கணும் மைனஸ் 5 கிடைக்கணும். ஸோ நான் மைனஸ் 5 வந்து போட்டுட்டேன். அப்போ நமக்கு எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. ஓகேங்களா. இப்போ நம்ம இது வந்து ஈக்குவேஷன் எழுதுனா எக்ஸ் ஈக்குவல் டு 5 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. நமக்கு இது ரெண்டில் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிறத நமக்கு வந்து ஆன்சராக வரும். ஏன் வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 0 வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை மைனஸ் 1 ப்ளஸ் 1 கிடைச்சிருமா. நமக்கு இங்கே ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் என்ன கிடைக்கும் 1 மைனஸ் 1 கிடைக்குமா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் தான் கிடைக்கும். ப்ளஸ் 1. அப்போ நமக்கு இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ் 1 கிடைக்கும். மைனஸ் 1 டிவைட் பைல நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0 வரும். நம்ம இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 0/0 இந்த அன்டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு வராது. நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன 5 தான் நமக்கு ஆன்சராகவே வரும். இதுதான் கரெக்ட். ஓகேவா. இந்த சம் வந்து புரிஞ்சிருச்சா. இது வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஓட பவர் வந்து 10 இருக்குது. 2 பவர் 10 அதில் வந்துட்டு பாதி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2 பவர் 10 இதில் பாதி நமக்கு 2ஆல் இது பண்ணிக்கணுமா. ஓகேவா. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 2 பவர் 10 இருக்கும். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 1 இருக்கும். இது வந்து 2 பவரில் 1. ஓகேவா. இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலானா a பவர் m டிவைட் பை a பவர் n. ஓகேவா. இந்த ஃபார்முலாவை அதாவது அடிமான 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a பவர் m மைனஸ் n. இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகேவா. இதில் கொண்டு போய் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏங்கிறது என்ன 2வா. அப்போ இங்கே 2 பவர் 10 மைனஸ் 2 அடிமானம் சேமாக தானே இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது அடிமானம் 1 a பவர் 1 அப்போ 1. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 9. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 பவர் 9. ஓகேங்களா. இந்த ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா வச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் பாதின்னு கேட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம் அதை 2ஆ டிவைட் பண்ணணும் அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா தேர்டு சம் என்ன சுருக்குகள். இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் தான். சம் பார்த்தா சுருக்குகளை 2/3 அதாவது ஆஃப் இது இல்லை பெருக்கணும். இல்லைனாவே பெருக்குது ஆஃப்னாவே பெருக்கிறது தானே. 5 இன்ட்டு 1/6 மைனஸ் 4 இன்ட்டு 3/8. இது வந்து எப்படி இருக்குன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஸோ நம்ம இது எப்படி வந்து போர்ட் மாஸ் விதிப்படி உள்ள பிராக்கெட் கூட தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ 2/3 இன்ட்டு இங்கே 5. இப்போ 6 இன்ட்டு 5 எவ்வளோ 6 இன்ச்சு 30 30 ப்ளஸ் 1 டிவைட் பை 6 மைனஸ் 4. இப்போ 4 இன்ட்டு 8 எவ்வளோங்க 32வா 32 ப்ளஸ் 3 டிவைட் பை 8. ஓகேவா. இப்போ 2/3 இன்ட்டு 31 டிவைட் பை 6 மைனஸ் 35 டிவைட் பை 8. இது வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுவோமா. இப்போ வந்து கிராஸ் பண்ணும்போது 2/3 இன்ட்டு 31 இன்ட்டு 8 மைனஸ் 35 இன்ட்டு 6 டிவைட் பை 6 இன்ட்டு 8. நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24 வரும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இங்கே 2/3 இன்ட்டு நமக்கு 31 இன்ட்டு 8 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 248. 35 இன்ட்டு 6 210 கிடைக்குமா. டிவைட் பை 6 இன்ட்டு 8 24 கிடைக்குமா. 8 9
சாரி இங்கே வந்து 24 48 கிடைக்கும். ஓகேவா 2/3 இன்ட்டு இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 248ல் 210 போச்சுன்னா 248ல் நான் சும்மா இங்கே போடுறேன். நமக்கு வந்துட்டு 210 நம்ம வந்து கழிச்சுக்கலாம் இங்கே. ஓகேவா நமக்கு என்ன கிடைக்கும் 38 கிடைக்கும். டிவைட் பை இங்கே நமக்கு வந்து 48 கிடைக்குமா. நான் சும்மா போட நீங்கள் போட்டு இது பண்ணிக்கணும். 2/3 இன்ட்டு நமக்கு இங்கே என்ன 38 டிவைட் பை 48. ஓகேவா நான் இது வந்து இங்கே போட்டிருக்க வேண்டியது நான் ப்ராக்கெட்குள்ளேயே போட்டுட்டேன். ஓகேவா சரி ஓகே. இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சுக்கலாமா 19 கிடைக்கும், இங்கே 24 கிடைக்கும். ரெண்டாவது பார்ட்லேயே அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2/3 இன்ட்டு 19 டிவைட் பை 24 கிடைக்குமா. இந்த 12 24 அடிக்கலாமா. 12 கிடைச்சுமா ஒரு 2 2 2 2 4. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே 1 இருக்கும். 1 டிவைட் பை 3 இன்ட்டு 19 12 கிடைக்குமா. இப்போ ஒரு 19 19 12 36. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 19 டிவைட் பை 36 கிடைக்கும். ஓகேவா ஓகே. இந்த மாதிரி சம்க்கு நமக்கு ரொம்பவே ஈஸி. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. நமக்கு பவரில் 0 வந்துட்டாவே அதோட ஆன்சர் என்னவா இருக்கும் 1 தான் இருக்கும். எனிதிங் பவரில் வந்துட்டு 0 அப்படின்னாவே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஓகேவா அப்போ நமக்கு இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தான். இது ரொம்ப ஈஸியானது. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. இந்த சம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சம்மு. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும். இது வந்து எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இந்த டேர்ம் இருக்கா 1 டிவைட் பை இந்த ஃபுல் டேர்ம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் டேர்ம் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ நம்ம இங்கே வந்து இது மல்டிப்ளிகேஷன் சரி கலப்பு பின்னத்தில் தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் நமக்கு வந்து கிடைக்குமா. இதோட ஆன்சர் வந்து தானே கிடைக்கும் நமக்கு. ஓகே இப்போ இந்த எக்ஸ் வந்துட்டு இதோட மல்டிபிள் ஆக போகுது. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 கிடைக்குமா. இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத நம்ம இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தோமா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் தானே கிடைக்கும். ஸோ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் 1 இங்கே வந்துச்சுனாலும் மைனஸ் தான் வரும். -1 ஈக்குவல் டு 0 நமக்கு வந்துட்டு கிடைக்கும் ஆன்சர். இந்த சம் ஓகேவா ஓகே. நெக்ஸ்ட் 6th சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம். ஓகே 6th சம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது ஏவா. அப்போ நம்ம கொஸ்டின்லேருந்து ஃபார்ம் எடுக்கலாம். அப்போ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இது பியா பி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 30,000 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஏவையும் பியும் மைனஸ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு 30,000 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஃபார்முலா ஏ மைனஸ் பி. ஓகேவா ஏ மைனஸ் பிங்கிறது நம்மளுடைய ஃபார்முலா. ஓகே இப்போ இந்த ஃபார்முலாவை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா. இந்த ஃபார்முலாவா டிவைட் பை ஏ மைனஸ் பியா. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை நான் இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ ஏ மைனஸ் பியும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பியும் நமக்கு வந்து கேன்சல் ஆயிடுமா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஏ ப்ளஸ் பி. அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது என்னது 75,983. ஓகேவா நெக்ஸ்ட்டு 45,983. நம்ம இது ரெண்டையுமே கூட்டணும் சரிங்க. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 6 இருக்கும். 8 எவ்வளோங்க 16 மிச்சம் 1 10 19 மிச்சம் 1 11 7 1 8 8 நாளும் 12ங்களா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,21,966 ரூபா தான் நம்மளுடைய ஆன்சர். 1,21,966 நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா இது ரொம்ப ஈஸியான சம் தான். நம்ம வந்துட்டு கொஸ்டின்ஸ் வச்சு ஃபார்முலா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 7th சம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு பாருங்க தெரியும். 23 + 56 ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் 23 - 56 ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 23 × 56. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டே இருக்குது. இங்கே மைனஸ் இருக்கா இங்கே ப்ளஸ் இருக்கா. ஓகேவா இங்கே இன்ட்டு இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி சம் வந்தாவே நமக்கு ஆன்சர் 4 தான் வரும். ஓகேவா சரி ஓகே. இந்த ஆன்சர் வந்துட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மைனஸ் வந்துட்டு ஆன்சர் வந்து 4 தான் வரும். எதனால் 4 வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா இந்த கொஸ்டின் வச்சு ஃபார்முலா வந்து எடுத்துடலாம். இங்கே ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா
நான் வந்து இந்த கொஸ்டின் வச்சு இந்த ஃபார்முலாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஓகேவா மைனஸ் இங்கே வந்துட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இங்கே வந்து ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் தான் வரும், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் 2ab வந்துடும் ஓகேவா டிவைட் பை ஏ இன்டூ பி ஓகேவா. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்கு பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா, ஏன்னா இங்கே வந்து மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் வந்து இங்கே உள்ள வந்து பெருக்கிக்கிறோம். இப்போ இந்த மைனஸ் வந்துட்டு இந்த ப்ளஸ் 2ab கூட மைனஸ் 2ab கூட இன்டூ ஆகும்போது நமக்கு ப்ளஸ் 2ab கிடைக்கும். இப்போ 2ab இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 2ab டிவைட் பை ஏபின்னு வருமா. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 4ab டிவைட் பை நமக்கு ஏபின்னு கிடைக்கும். இந்த ஏபி கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 தான் வரும் ஓகேவா. இப்போ நம்ம ஃபார்முலா போட்டுட்டு ஃபார்முலா இருந்தால் நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2ab இருக்குது, இங்கே வந்து மைனஸ் 2abக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2abயும் ப்ளஸ் 2abயும் நமக்கு வந்துட்டு ப்ளஸ் 4ab ஆகிடும். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏபி இந்த ஏபி கேன்சல் ஆகிடும். நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஓகே. நெக்ஸ்ட் சம் எயித்து சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ரூட் ஆஃப் 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு ஓகேவா. ப்ளஸ் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து காரணிப்படுத்தணும் இல்லையா. அப்போ 6 நம்ம 6 வந்து என்ன பண்ணோம் 3 இன்டூ 6ன்னு வரும், 2 இன்டூ 3 3 இன்டூ 2ன்னு வருமா. ஓகே, நமக்கு ப்ளஸ்ன்னு வந்துட்டாவே பெரிய எண் எது இருக்கோ அதுதான் ஓகேவா. அப்போ நமக்கு 3 பெருசா 2 பெருசான்னு பார்க்கும்போது 3 தான் பெருசு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. இதே வந்துட்டு இங்கே மைனஸ் கொடுத்தாங்க நம்ம 2 தான் போடுவோம். இங்கே ப்ளஸ் சிம்பிளோ மைனஸ் சிம்பிளோ எதுவுமே கொடுக்காம ரூட் இப்போ வந்து ரூட் 5 இன்டூ ரூட் 5 இந்த மாதிரி ரூட் 5 போயிட்டே இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 தான் வரும். இங்கே ப்ளஸ் கொடுத்தங்காட்டி 3 போட்டிருக்கேன் பெரிய எண். இதே வந்து மைனஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து 2 தான் போடணும், ஏன்னா சிறிய எண் ஓகேவா. இந்த சம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th a divided by 3 equal to b divided by 4 equal to c divided by 7 then எனில் ஓகேவா a plus b plus c equal to c is equal எதுக்கு வந்து equal to இருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஓகேவா. இந்த சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி நமக்கு. a equal to 3 b equal to 4 c equal to 7 ஓகேவா. இப்போ நம்ம இதை கொண்டு போய் அப்படியே இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ a equal to 3 plus 4 plus 7 divided by 3 7 ஓகேவா. இப்போ 4 plus 3 7 7 plus 7 14 14 divided by 7 நம்ம அடிச்சோம் நமக்கு என்ன கிடைக்கும் 2 கிடைக்கும். நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் அண்ட் ரொம்ப ஈஸியான சம் கூட ஓகேவா. ஒன்றுமே இல்லை, கொடுத்தது கொண்டு போய் நம்ம அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம், நமக்கு ஆன்சர் வந்து 2 கிடைச்சிருச்சு ஓகேவா. ஓகே, இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ வந்துட்டு வர்க்க மூலம் அப்படின்னாவே நமக்கு 49 வர்க்க மூலம் என்னன்னு கேட்டிங்கன்னா 7 தான். அப்போ 7 × 7 = 49 ஓகேவா. அப்போ 7 × x² + 2xy + y² ஹோல் பவர் ஸ்கொயர்னு இருக்கும் ஓகேங்களா. இதோடைய சம்மோட இது பார்த்தீங்கன்னா ஹோல் பவர் ஸ்கொயர். இப்போ இது வந்து என்ன ஃபார்மேட் இருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா a + b ஹோல் பவர் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. x² + 2ab + b² ஓகேவா, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா a + b ஹோல் பவர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. நம்ம வந்துட்டு வர்க்கமூலம் எடுத்தமாவே நமக்கு இந்த 2மே கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த 2 பற்றி நமக்கு ஒன்றும் கிடையாது. இந்த 2 வந்து நம்ம கேன்சல் ஆகிடும். 7 வர்க்கமூலம் 49க்கு வர்க்கமூலம் எடுத்தால் நமக்கு 7 கிடைக்கும். இந்த ஸ்கொயருக்கு வர்க்கமூலம் எடுத்தோமா இந்த ஸ்கொயரும் இந்த வர்க்கமூலத்துக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த a + b யோடைய ஃபுல் விரிவாக்கம் தானே இது. நான் இதை கொண்டுட்டு போய் இதை அப்படியே இதுக்குள்ளே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 7 × a + b ஹோல் பவர் ஸ்கொயர் ஓகேவா. நம்ம இது எப்படி எழுதலாம் 7 × x + y ஹோல் பவர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7 × x + y ஹோல் பவர் ஸ்கொயர் இதோட ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம் வந்து பார்த்தோம் 11th சம். இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா m / m + 1 + 1 / m + 1 நம்ம இது மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 / m² - 1 இருக்கா. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 டேர்ம் மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ப்ளஸில் இருக்கா. அப்போ m + 1 அடிமான கீழே வந்து டிவைடில் வந்து ரெண்டுமே என்னவா இருக்குது சேமாக இருக்குது. அப்போ நம்ம கூட்டிக்கலாமா இதை m + 1 / m + 1 ஓகேவா. நம்ம இது என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படியே கூட்டிக்கிட்டேன் m + 1 அப்படின்னு என்ன பண்ணிட்டு கூட்டிட்டேன்.
ப்ளஸ் 1 டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் 1 வருமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம் ப்ளஸ் ஒன்னும் இந்த எம் ப்ளஸ் ஒன்னும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 1 டிவைட் பை 1 இருக்கும் ப்ளஸ் 1 டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கா? ஓகே, இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கணும். ஓகேவா? அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 1 டிவைட் பை எம், இதை நம்ம வந்து பெருக்கிறோமா? அப்போ 1 இன்ட்டு எம் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிடுமா? இது எதுவும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இந்த எம் ஸ்கொயர் மைனஸ் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் இருக்கும் இதோட ஆன்சர். ஓகேவா? ஏன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1 என்ன ஆகும்? 0 ஆகிடும், கழிச்சோமா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? ஓகே, 12th சம் நம்ம ஒரு சம் மட்டும், அது என்ன சம்னு எனக்கு தெரியல, நான் வந்து கொஷின் பார்த்துட்டு சொல்கிறேன். 12th சம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 1.5 நான் கொஷின் ரைட் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி, ஓகே, இந்த சம் தெரியுதா? கிளியரா? ஓகே, இங்கே வந்து 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 மைனஸ் சாரி 1.5 ஓகேவா? 1.5 இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 மைனஸ் 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 டிவைட் பை பார்த்தீங்கன்னா 1.5 இன்ட்டு 1.5, பட் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் 1.5 இன்ட்டு 0.5, இங்கே ஒரு ப்ளஸ் 0.5 இன்ட்டு 0.5. இது நம்ம வந்து ஒரு ஃபார்முலா எடுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே 3 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் டிவைட் பை, இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏபி, ஏ இன்ட்டு பி தானே இருக்குது, ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து கிடைச்சிட்டாவே ஒரு ஹிண்ட் இருக்குது. என்னென்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப், இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டு. இந்த மாதிரி கேட்டுட்டாவே நமக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா ஏ மைனஸ் பி தான் ஆன்சராகவே வரும். ஓகேவா? இதே இங்கே வந்து ப்ளஸ் வந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏ மைனஸ் பின்னா ஏயும் பியும் மைனஸ் பண்ணணும். இதே இங்கே வந்து ப்ளஸ் வந்துருச்சுன்னா ஆக்சுவலாக இங்கே மைனஸ் தான். இன்கேஸ் வந்து ப்ளஸ் வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஏவையும் பியும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த சம் வந்து பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஃபார்மேட் சொல்கிறேன். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, இந்த ஃபார்மேட்டோட இது விரிவாக்கம் டிவைடட் பை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியா, இது அப்படி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிக்கு ஏபி. அப்போ நமக்கு என்ன ரிமைண்டர் இருக்குது? ஏ மைனஸ் பி தான் இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? இங்கே 0.5, பியோட வேல்யூ சாரி ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஓகேவா? 0 ஆகிடும். ஓகே, இங்கே 0 இருக்குது, இங்கே 1 தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? அந்த 12 சம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஓகேவா? எனிவே தேங்க்யூ. இது வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் இதோட நல்லாவே மேக்ஸ் போடுவீங்க, பட் எனக்கு தெரியும். ஏதோ என்னுடைய சின்ன இது